சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு வழி இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் பாட்டு தெரியுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் பாட்டு பிடிக்குமோ, நல்ல மனசு விட்டு சத்தம் என்ன செஞ்சுருங்க, பாடுங்க. மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும், மனம் இன்னும் நிரம்ப ஆரம்பிக்கும். கர்த்தருக்குள்ள ஒரு புது பலனை நீங்கள் என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இந்த பாடல் புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற பாடல்கள் தான் நம்ம நிறைய என்ன செய்கிறோம், நிறைய எப்போவுமே பாடுறோம். ஆனால் ஒவ்வொரு பாடல்களையும் எழுதுனதுக்கு பின்னாடி அந்த ஆசிரியருக்கு ஒரு வரலாறு என்ன செய்யுது இருக்குது. ஆமென். பழம்பெரும் பாடல்கள் இன்றைக்கும் நம்முடைய மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பழைய பாடல்களை எழுதின அருமையான பரிசுத்தவான்களிலே, பரிசுத்தவாட்டிகளிலே ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடம் அருமையான தாயார் சாராள் நவ்ரோஜி அம்மாவுக்கு இருக்குது. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி என்ற பாடலை எழுதினது அந்த அம்மா தான். இவங்க எந்த சூழ்நிலையில் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவங்க நல்ல கிறிஸ்தவ பாடல்களை பாடி கிறிஸ்தவ உலகில் எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நபரை மாறிட்டாங்க. அவங்களுடைய பாடலும் அவங்களுடைய குரல் வளம், இனிமையான அந்த சத்தம் எல்லாராலும் விரும்பப்படத்தக்கதாக இருந்தபோது அந்த அம்மாவுக்கு சினிமாவில் பாடுறதுக்கு வாய்ப்பு வந்துச்சான். சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் வந்து, உங்கள் குரல் ரொம்ப அழகாக இருக்குது, இனிமையாக இருக்குது, நீங்கள் சினிமாவில் வந்து பாடினீங்கன்னா இன்னும் உங்களுடைய புகழ் எங்கே போயிடும், உச்சத்துக்கு போயிடும், நிறைய பணம்லாம் என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்களாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த அம்மா மனசில் ஆவியானுடைய ஏவுதலின்படி அவங்க எழுதின பாடல் தான் உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். சினிமாக்கெலாம் என்னால் என்ன செய்ய முடியாது, பாட முடியாதுப்பா. யாரையெல்லாமோ வர்ணித்து என்ன செய்ய முடியாது, பாட முடியாது. யாரையெல்லாமோ நினச்சி என்னால் என்ன செய்ய முடியாது, பாட முடியாது. என் வாயில் பாடல் என்று ஒன்று வந்தால் அது என் ஆண்டவர் இயேசுவை நினச்சி மட்டும்தான், அவருடைய அன்பை நினச்சி மட்டும்தான், அவருடைய கிருபையை நினச்சி மட்டும்தான், அவருடைய ஆசீர்வாதமான வழிநடத்துதல்களை நினச்சி மட்டும்தான்னு அந்த அம்மா எழுதின பாட்டு தான் இந்த பாட்டு. அதை தான் நாம் இப்போ நல்ல ஜபத்தோடு என்ன செய்ய போகிறோம், பாடப்போம். நமக்கு ஒரு ஆவல் வரட்டும், என் வாய் திறந்து நான் புகழ்ந்தா உங்களை மட்டும்தான் புகழணும் ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் நான் போற்றணும் ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் நான் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் நான் அப்படியே மேன்மையாக சொல்லணும் ஆண்டவரே. அந்த எண்ணம் மேலோங்கி இருந்தால் உங்களை துதியின் ஆவியினால் கர்த்தர் என்ன செய்வார், நிரப்பி கொண்டே இருப்பார். உங்கள் வாயை திறந்தாலே அவரை புகழ்வதற்கு வார்த்தைகளை ஆண்டவர் தந்துட்டே இருப்பார். இணைந்து பாடி தெய்வ பிரசன்னத்தை அனுபவிப்போம். தேங்க்யூ லார்ட். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா ஏசையா. நல்ல சத்தமா. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா. புது என்னையான் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியான். புது என்னையான் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா. நிரப்பி நிதம் நடத்துகுறி நூதன சாலேமி சேர்த்திடுவி.
நிரப்பி நிதம் நடத்திகுறி நூதன சாலை சேர்த்திடுவி. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா ஏசையா, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. உம் பாதம் அணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்ன தேற்றிடுதே. உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்ன தேற்றிடுதே. உம் பாதம் அணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா ஏசையா என் இதய தெய்வமே நீர், எனது இறைவாம் ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவாம் ஆருயிரே. நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடு. சீக்கிரமா சேர்த்திடுவி சீயோனை வாஞ்சித் நாடுகிறே. சீக்கிரமா சேர்த்திடுவி சீயோனை வாஞ்சித்து நாடுகிறே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி
ஆண்டவர் மேலே உள்ள அன்பில் கர்த்தரை ஆராதிக்க அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய அன்பை கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தி விட்டார். ஒரு குற்றமும் செய்யாத அவர், ஒரு பாவமும் அறியாத அவர் நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த தவறுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அனைத்து தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உடம்பெல்லாம் பிக்கப்பட அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், உதாசீனப்படுத்தப்பட்டார், காரி உமிழப்பட்டார். அல்லேலூயா. ஒரு பெரிய தேச துரோகியை போல, ஒரு பெரிய குற்றவாளியை போல அவர் நடத்தப்பட்டார். அவரிடத்தில் எந்த அநீதியும் இல்லை. ஆனால் காரணமே இல்லாமல் அவர் தண்டிக்கப்பட்டார். ஏன்னா நாம வாழணும், நாம பிழைக்கணும், நாம ரட்சிக்கப்படணும், நாம பாவத்திலிருந்து விடுபடணும், சத்துருவின் பிடியிலிருந்து வெளியில வரணும், சாப வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும், நம்முடைய பலவீனங்கள் நீங்கணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், இந்த உலகத்தில் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் இயேசு சிலுவையை சுமந்தார், பாடுகளை சகித்தார், கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினார், தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தார். அந்த கல்வாரி அன்புதான் எங்கோ நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவரை அறியாத பின்னணியத்தில் பிறந்து வளர்ந்து நம்முடைய மனம் போல ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் நாம் தேடி போகாம அவர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரித்தார், அவர் நம்மை கண்டுபிடித்தார், அவர் நம்மை மீட்டு கொண்டார், நமக்கான கிரயத்தை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார், புதிய மனிதனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார், புதிய மனுஷியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறதுன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். இயேசுவின் பிள்ளை என்கிற அந்த அதிகாரத்தை நான் அறிந்திருக்கிறேன், உரிமை உள்ள ஒரு தேவ பிள்ளையா இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. வழி தெரியாமல் அலைந்த ஒரு ஆட்டை போல இப்ப நாம இல்லை, காணாமல் போன தொலைந்து போன ஒரு ஆட்டை போல நாம இல்லை, நாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய தொழுவத்திலே நாம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பின் பராமரிப்பிலே நாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார். பசுமையான புல்வெளியிலே அவர் நம்மை மேய்ச்சலிலே நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் நம்மை இளைப்பாற பண்ணுகிறார். தள்ளாடி கொண்டிருந்த நம்முடைய வாழ்வை நிலைநிறுத்தி இருக்கிறார். புழுதியில, குப்பையில, தாழ்வில் இருந்த நம்மை கர்த்தர் கரத்தில் எடுத்து உயர்த்தி இருக்கிறார். கலங்கி கொண்டிருந்த நம்மை திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூட யாருமே வர விரும்பல, இருக்க விரும்பல, நம்மை நேசிக்க ஒருவரும் ஆயத்தமா இல்லை, நம்மை விசாரிக்க ஒருவரும் இல்லை. ஆனால் இந்த இயேசுவின் அன்பு, இந்த இயேசுவின் இரக்கம், இந்த இயேசுவின் கிருபை நம்மை தேடி வந்தது. அதற்காக நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. அல்லேலூயா. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உந்தன் கல்வாரி இரத்தம் கழுவி அணைத்தீரே. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே. அருமை
இரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகு என்னை. கலங்காதே என்று கரம் பற்றி நடத்துகிறீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி. எங்கள் அப்பா பிதாவே. அந்த அன்பை உணர்ந்து பாடுங்க. அந்த இரக்கத்தை அனுபவித்தவர்கள் பாடுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்து. எங்கோ நான் வாழ்ந்தேன், என்னே தேடி வந்து. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலா மாறிவிட்டி என்னை. நெஞ்சார அனைத்து நீழலா மாறிவிட்டி. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே. ஓ, இந்த கல்வாரி அன்பு நம்முடைய உள்ளங்களை நிரப்பட்டும். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசம், மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே. அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே. அருமை இரட்சகரே ஆவியானவரே. Thank you Lord. இந்த மாதம் முழுவதிலும் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். எந்த சேதம் அணுகாதபடி கண்மணி போல் அவர் பாதுகாத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். உங்க தேவைகளை அவர் தானே சந்தித்தார். உங்க முயற்சிகளை எல்லாம் அவர் தானே வாய்க்க பண்ணினார். உங்க சரீரங்கள் பலவீனப்பட்ட போது ஆண்டவர் தானே உங்களுக்கு சுகம் கொடுத்தார். எங்க நம்ம வெளியில போனாலும் திரும்பி வந்தாலும் அவர் தானே நம்மளை பாதுகாத்தார். நம்மை சுற்றி எத்தனையோ காரியங்கள் நமக்கு எதிராக, ஆனால் ஒன்றும் நம்ம நெருங்க விடாதபடி
கர்த்தர் தான வேலி அடைத்தார். நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல காத்தீரப்பா. துன்பங்கள் என்னை நெருக்காதபடி, அது என்னை ஒடுக்காதபடி என்னை வேலி அடைத்தீரே. நன்றி சொல்லி பாடுவேன்பா. உங்க நாமத்தை நன்றி நிறைந்த உள்ளத்தோட பாடுவேன்பா. ஏன்னா நீங்க எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கீங்கப்பா. என் வாழ்க்கையில வந்த தீமையை நீங்க நன்மையா மாத்திருக்கீங்கப்பா. அல்லேலூயா. நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாவற்றையும் எனக்கு அனுகூலமாய் நீர் மாற்றி இருக்கிறீர். அசையாத ஒரு பர்வதத்தை போல என்னை உறுதிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. கொடும் காற்று அடித்தது, பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஆனால் என் வாழ்க்கையை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாய் நீர் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டது, ஆனால் ஒன்றும் வாய்க்காமல் போக நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கப்பா. எதுவும் என்ன சேதப்படுத்த விடலப்பா. அல்லேலூயா. சத்துரு தன்னுடைய முழு வல்லமையோடு எனக்கு விரோதமாய் தன்னுடைய கரத்தை நீட்டின போது அவனுடைய கரத்தில் என்ன நீங்க ஒப்பு கொடுக்கல ஆண்டவரே. மனிதர்கள் எனக்கு எதிராக எழும்பி திட்டமிட்ட போது, கூட்டம் கூடின போது, வஞ்சனையாய் சில காரியங்களை செய்ய முயற்சி செய்த போது அவர்களுடைய இஷ்டத்திற்கு நீர் என்னை விட்டு கொடுக்கலப்பா. அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வந்தபோது நீங்க எனக்காக ஜெயக்கொடி ஏற்றினீர். ஓ ஹல்லேலூயா. துன்பத்தின் நடுவில் ஆண்டவரை நடந்து போக என்னை பலப்படுத்தினீர். அதை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ள பலன் கொடுத்தி, சேனைக்குள் பாய்ந்து செல்ல உதவியாயிருந்தீர். மதிலை தாண்டுவதற்கு கிருபை பாராட்டினீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம கண்களில் கண்ணீர் வந்தா அது ஆனந்த கண்ணீராக தான் இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா அது உங்க கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு நான் பலத்தோடு இருக்கிறேன்னா அது உங்க கிருபை ஆண்டவரே. இயேசுப்பா, நான் இன்னைக்கு சுகத்தோடு இருக்கிறேன்னா அது உங்க கிருபை ஆண்டவரே. இன்னைக்கு நான் சமாதானத்தோடு இருக்கிறேன்னா அது உங்க கிருபை ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஐஸ்வர்யமா இருக்கிறேன்னா அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இன்னைக்கு நான் நன்மையை சுதந்தரிப்பதற்கு காரணம் உம்முடைய கிருபை ஆண்டவரே. இதை நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் நன்றியால் பொங்கட்டும். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவி நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவி நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே. நல்லா கைத்தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசு நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா நாதன் இயேசுவை போற்றிடுவே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே.
நல்லவரே. நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசு நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசு நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா நாதன் இயேசுவை போற்றிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 உமக்கே. ஆராதனை உமக்கே, உமக்கே, உமக்கே. ஆராதனை உமக்கே. நல்ல ஆவில நிறைந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து நன்றி நிறைந்த உள்ளத்தை வெளிப்படுத்தி கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை போற்றுங்கள். அவர் வரக்கூடிய புதிய மாதத்திலும் நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். ஆசீர்வாதமான மழையை உங்கள் மேல் அவர் பொழிய பண்ணுவார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய துயரங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் இந்த இரவிலே ஒரு முடிவை உண்டாக்கி ஒரு புதிய நாளை சந்திக்கும் போது, ஒரு புதிய வாரத்தை நீங்கள் சந்திக்கும் போது, ஒரு புதிய மாதத்தை நீங்கள் சந்திக்கும் போது, ஒரு புதிய அனுபவத்தோடு, ஒரு புதிய திருப்புமுனையோடு நீங்கள் சந்திக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உதவி செய்வார். அதற்கான வழிகளை அவர் திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம எப்படி இருக்கிறோங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது தான் நம்முடைய பலன். ஒரு தேவ பிள்ளையினுடைய பலன் என்னது? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பது. ஹல்லேலூயா. அப்போ அந்த கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கும்போது அத்திமரம் எப்படி இருக்கலாம்? துளிர் விடாமல் இருக்கலாம். ஆட்டு மந்தையில் முதலே அற்று போயிருக்கலாம். ஒலிவ மரத்தில் எந்த பலனும் இல்லாமல் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் இல்லாமல் இருக்கலாம், நம்ம நினச்ச மாதிரி காரியம் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அது உண்மை அல்ல. ஹல்லேலூயா. அப்படி இருப்பது நிரந்தரமும் அல்ல. கண்டிப்பாக அதில் தான் பலனை கர்த்தர் காண செய்வார். அந்த வெறுமையில், அந்த வறட்சியில், அந்த ஒரு நெருக்கடியான காரியத்தில் நம்பிக்கையை இழக்க செய்யும் அந்த மாதிரி காரியங்களை தான் கர்த்தர் பெருசாக என்ன செய்ய போகிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி, அவர் செய்கிறதுக்கு முன்னாடி, அவர் கொடுப்பதற்கு முன்பாக, அவர் அற்புதத்தை உங்களுக்கு அனுபவிக்க வாய்ப்பை தர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நம்மளாம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருக்குள்ள
அவர் தருகிற அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யணும்? விட்டுறக்கூடாது, இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க பாருங்கள், அவங்க திடீர்னு நினச்சிவாங்க, அழுவாங்க. எதுக்கு அழுவாங்க? அவங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும், அதை நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அழுக குறையுமா கூடுமா? கூடும். அடம் பிடிக்கிறது கூடுமா குறையுமா? இன்னும் அடம் பிடிக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆனால் பாருங்கள், அந்த பிள்ளைக்கு தேவையானதை கொடுப்பதற்கு நம்ம எப்பவுமே எப்படி தான் இருக்கோம்? ஆயத்தமாக இருக்கும். நமக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும். ஆமாம் இல்லையா? அது சாப்பிடுதுங்கிறதுக்காக அடைச்சிருவோமா? இல்லை, அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. ஆமென். அதுக்குன்னு ஒரு தகுதி என்ன செய்யுது? அதை போல தான். அப்போ நாமே நம்முடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்த நம்மளால் முடிஞ்சதெல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது உங்களை என்னை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவாரோ சந்தோஷப்படுத்த மாட்டாரா? அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்படி தான் சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. நம்மளாம் ஆச்சரியப்படுற மாதிரி, நம்ம பிரமிக்கிறதற்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் செய்கிற காரியம்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதத்தை நிறைவு செய்ய போகிறோம். நம்மளை நிறைய விஷயங்கள் அள வச்சிருக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்முடைய இருதயத்தை சுக்குநூறு அணிஞ்சிருக்கலாம், உடைச்சிருக்கலாம். நிறைய காரியங்கள் நம்மளை அப்படியே கசக்கி என்ன செஞ்சுருக்கலாம், பிழிஞ்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு மத்தியில் நம்ம சொல்ல போகிறோம், நான் கர்த்தருக்குள்ளே எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். எத்தனை பேர் அப்படி உங்களை ஆண்டவருக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கீங்க? நான் சோகமாக இருப்பேன், இல்லை இல்லை. நான் வருத்தத்தோடு இருப்பேன், இல்லை இல்லை இல்லை. நான் கவலையோடு தான் இருப்பேன், இல்லை இல்லை இல்லை. நான் வேதனையோடு தான் இருப்பேன், இல்லை. நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன், இல்லை. நான் முடங்கி போய் தான் இருப்பேன், இல்லை. நான் சோர்ந்து போய் தான் இருப்பேன், இல்லை. இல்லவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் அவருடைய கிருபை என்னை தாங்கும்போது நான் ஏன் சோர்ந்து போகணும்? நான் ஏன் கலங்கணும்? நான் ஏன் அழணும்? நான் ஏன் தவிக்கணும்? அல்லேலூயா. ஏன் என் இருதயத்தில் சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்கணும்? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் அற்புதமாய் நடத்துவார். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அவர் பிரமிக்கத்தக்க கிரியைகளை எனக்காக அவர் நடப்பிப்பார். அதனால் நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் அழ மாட்டேன், நான் அவிசுவாசப்பட மாட்டேன், நான் முறுமுறுக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் எப்பொழுது எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் அந்த சந்தோஷத்தை நமக்கு தருவாராக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை தான் நிறைய பேருக்கு வெளிச்சம், நம்ம வாழ்க்கை தான் நிறைய பேருக்கு வழி, நம்ம ஃபுட் ஸ்டெப்பை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ண போகிறாங்க. உங்களை ஒரு கடினமான பாதையில் கர்த்தர் நடத்துகிறாருன்னா உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்ப்பது கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் அர்ப்பணிப்போடு இருங்க, கொஞ்சம் அடங்கி இருங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கர்த்தர் கரத்தில் முழுசாக செஞ்சுருங்க, விட்டு கொடுத்துருங்க. பெரிய பெரிய மாற்றங்களை கர்த்தர் தருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் இதை நான் சொல்லிவிட்டு நாம் எல்லோரும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க போகிறோம். ஒரு புகழ்பெற்ற சுவிசேஷகர் இராணுவ வீரர்களுக்கு நடுவில் சுவிசேஷத்தை கூட்டத்தை நடத்தி அவங்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருந்தார். அந்த இராணுவ கூட்டத்தில் எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருந்தான். எகிப்து நாட்டை சேர்ந்தவர்களாம் முகமதியர்கள். அப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சு அவங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சுவிசேஷகருக்கு ஆச்சரியம், எகிப்தில் உள்ள ஒரு முகமதியன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எப்படி இது சாத்தியம்? அப்போ அந்த நபர்கிட்ட அவர் கேட்டார், அந்த சோல்ஜர்கிட்ட, இன்றைக்கி எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க சொல்லுங்க அப்படின்னார். அல்லேலூயா. அப்போது அந்த இராணுவ வீரன் சொன்னான்னா, நாங்கள் மிலிட்ரி கேம்பில் இருக்கும்போது எங்கள் கூட மால்டா தீவை சேர்ந்த ஒருத்தன் இருந்தான். அவன் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான், அவன் எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டே இருப்பான். இதை எனக்கு பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? வெறுப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், கோபமாக இருக்கும். அவனை நான் டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், அவனை சீண்டிகிட்டே இருப்பேன், அவனை வெறுப்பு ஏற்றிட்டே இருப்பேன், அவனை டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவன் எதையுமே என்ன செய்ய மாட்டான், கண்டுக்கிட மாட்டான். ஒரு நாள் பகலெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், கடினமான வேலை, எப்படா படுப்போன்னு தான் நாங்கள் ரூமுக்கு வந்தோம். ஆனால் அவனும் நேர் முழங்கால் நின்று கைகளை உயர்த்தி, இயேசுவே நீர் போதும், இயேசுவே நீங்கள் எனக்கு போதும், இப்படியே சொல்லிட்டு இருந்தான். எனக்கு கோபம் உச்சத்துக்கு ஏறிட்டு,
என் பூட்ஸை கலத்தி ஜெபம் பண்ணிட்டு இருந்த அவன் தலையில் நான் ஓங்கி அறைய ஆரம்பித்தேன். தொடர்ந்து என்னால் எவ்வளோ கொடூரமாக அவன் தலையில் தாக்க முடியுமோ அவனை நான் தாக்கினேன். அவன் கண்ணு திறந்து பார்க்கல. ஏன் என்னை அடிக்கிறேன்னு என்கிட்ட கேட்கல. என்கிட்ட சண்டையிட அவன் வரலை. அந்த முழங்கால இருந்து அவன் எந்திக்கவே இல்லை. எனக்கே வெறுப்பாயிட்டு, இவெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்ன செஞ்சிட்டேன், டயர்டாக இருந்ததுனால படுத்துட்டேன். மறுநாள் காலையில் எழுந்தால் எனக்கு ஒரு அதிர்ச்சி. எந்த பூட்ஸால் அவன் தலையில் நான் ஓங்கி அடிச்சனோ அந்த பூட்ஸ் அவன் தொடச்சி அழகாக பாலிஷ் போட்டு வச்சுருந்தான். எனக்கு அதை பார்த்தபோது என் உள்ளம் உடஞ்சிட்டு, இப்படி ஒரு மனுஷனால் செய்ய முடியுமா? இப்படி ஒரு மனுஷனுடைய மனசு இலகுனதாக இருக்குமா? பொறுமையாக இருக்குமா? சகிப்புத்தன்மை உடையதாக இருக்குமா? அந்த மனுஷனுடைய வாழ்க்கை தான் என்னை மாற்றியது. அவனை சந்தித்து அவன் மூலமாய் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற நெருக்கம், இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தொந்தரவுகள், டார்ச்சர்ஸ், உங்களை டீஸ் பண்ணுறாங்களா, டென்ஷன் ஆக்குறாங்களா, உங்களை எரிச்சல் படுத்துகிறாங்களா, உங்களை கோவப்படுத்துகிறாங்களா, உங்களை வம்புக்கு இழுக்கிறாங்களா, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியாக விட்டு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் பொறுமையாக அவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சிருங்க. ஒரு நாள் வரும், உங்கள் அமைதி அவர்களை ஆதாயப்படுத்தும். உங்கள் பொறுமை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய அன்பு, உங்களுடைய சகிப்புத்தன்மை, இதெல்லாம் அவர்களுடைய கடின இருதயத்தை பெருசாக மாற்றிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவரே, என்னுடைய சுயம் என்னை விட்டு மாறணும்பா. எனக்கு நல்ல நீடிய பொறுமையை தாரும் ஆண்டவரே, அன்பை தாரும் ஆண்டவரே, சகிப்புத்தன்மையை தாரும் ஆண்டவரே, மனதுருக்கத்தை தாரும் ஆண்டவரே, மன்னிக்கும் அந்த சுபாவத்தை எனக்கு நீங்க தாங்கப்பா. இயேசுவை வெளிப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. என்ன அதற்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.